வெல்கம் டு கார்டனிங் அம்மா பண்ணும். இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கம்போஸ்ட் பாக்ஸுக்கு இன்றைக்கி சேர்ந்த அந்த கிச்சன் வேஸ்ட்டை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இதில் கலனி தண்ணி, சோறு உடித்த தண்ணி, எல்லா தண்ணியுமே ஊற்றலாம்ப்பா. ஊற்றி அது லிக்யூட் நம்மளுக்கு கீழே இறங்கும். அதை ஒரு 2 நாளைக்கு அதிலே வச்சுட்டு நம்ம எடுக்கலாம், இல்லை அப்போவே எடுக்கலாம். அதில் தண்ணி காவாலிக்கு எப்பவும் போல் அரை வாளி தண்ணியை மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றுங்க. இப்போ நம்ம ரோஸ் செடி அன்றைக்கி காஞ்சி ஏதோ ஒடிஞ்சிருச்சுன்னு சொன்னால அதை கட்டி பண்ணி விட்டது நல்லா தலைஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் திருப்தியாக இருக்குது. இதுக்கு நான் ஊற்றின தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட் தண்ணி மட்டும் தான் நான் போட்டேன், இந்த லிக்விட் மட்டும் தான் நான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு அரைச்சி நான் போட்டேன்ப்பா, அவ்வளோதான் நான் போட்டேன். அது நல்லாவே தலைஞ்சிருக்கு. ஆனால் டெய்லி நம்ம கட்டி பண்ணி விட்டோம் அப்படின்னா செடிக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஜா செடிக்கு ஒரு இதை காய வச்சுருந்தேன், கருவேப்பிலை, வாழைப்பழத்தோல், வாழைப்பழ பூவுடைய தோல், உருளைக்கிழங்கு தோல், எல்லாத்தையும் 3 காய வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் முட்டை உடையும் சேர்த்து போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். வாழைப்பழத்தோலும் போடலாம், வாழைப்பழ பூவுடைய தோல் கழிவு இருக்குல்ல அதையும் நீங்கள் கட்டி பண்ணி போடலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு தோலையும் போட்டுக்கிறங்க. அது நம்ம செடிக்கு நல்லா சைனிங் கொடுக்கும், நல்லா இலைகள் வரும். எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. இதில் கொஞ்சமாக கடுகு போடுங்க. என்கிட்ட கடுகு தூள் இருக்குது, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காட்டணும்ல, அதனால் நான் கடுகை நான் எடுத்து போடுறேன். இதில் கடுகு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுங்க. இதை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா ரவை பக்குவத்துக்கு நல்லாவே அரைச்சிக்கிறேங்க. இந்த வாழைப்பழ பூ போட்டோம் தெரியுமா, அது மட்டும் நம்மளுக்கு அப்படி நார் மாதிரி இருக்குது. அதுவும் பிரச்சனை இல்லை, அதையும் நீங்கள் கலந்து விட்டுருங்க. அந்த பார்த்தீங்களா, அது பூ எல்லாம் நாராயிருச்சு. தோல் போட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வராது. போன வாரம் கடுகு உரம் போட்டோம். அதுக்கு ஒரு குச்சியில் மட்டும் லேசாக துளிர் இருக்குது. இந்த இதை நம்ம சேர்த்து போட்டிருக்கணும். அன்றைக்கே நம்ம அது காய வைக்காதனால நம்ம இன்றைக்கி தான் அதை போடுறோம். அதில் தான் நான் கடுகு நான் லேசாக நான் வச்சேன். நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறோங்க. இந்த அளவுக்கு இப்போ லேசாக கிளறி விட்டுட்டு லைட்டாக சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் உங்களுக்கு. ஏன்னா போன வாரம் நம்ம கடுகும் போட்டிருக்குறோம். அவ்வளோதான். போட்டு மண்ணை மூடி விட்டுட்டு தண்ணியை லேசாக ஊற்றி விட்ருங்க. இப்போ நல்லா தான் வெயில் போடுது. அவ்வளோதான், மண்ணை மூடி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்ருங்க. உங்கள் செடி நல்லா பெரிய செடியாக இருந்தால் நிறையாவே தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு குச்சியாக இருக்கிற செடி, துளிர் வராத செடி, பூக்காத செடிகளுக்கெலாம் நீங்கள் இந்த உரத்தை நீங்கள் போடலாம். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போட்டுக்கிறங்க. நம்மளுக்கு இதெல்லாம் காஞ்சி போய் கிடந்ததெல்லாம் லேசாக தண்ணி ஊற்றி லேசாக துளிர் இருக்கிறாங்க. துளிர் இருந்ததோட சும்மா சின்ன சின்ன செடி தான் காஷ்மீர் ரோஜா செடி. இதை ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். பெரிய செடிக்கு மட்டும் 1 ஸ்பூன் போடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதை ஆன்லைனில் வாங்கினேன். பிங்க் கலர் தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க ரெட் ரோஸ் கொடுத்து விட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட விலை 23 வெள்ளி. இந்தியா ரூபா 450 ரூபா இல்லை 500 ரூபா வரும். இந்த செடி காஞ்சி போயிடுச்சு. நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த செடி காஞ்சி போயிடுச்சு, ரோஜா செடி. ஏன்னா அது தூர் ரொம்ப பெருசாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நானே தான் ஃபஸ்ட் டைம் ஊரில் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ரோஜா செடி. மற்ற செடியெலாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன், அந்த செடி வாங்கினதில்லை. தூர் பெருசாக இருந்துச்சு. அது மண்ணை எடுக்கும்போதே நான் சந்தேகமாக தான் இருந்துச்சு, இது வருமா வராதா அப்படின்ட்டு. அதே மாதிரி அது வரலை. ஏன்னா அந்த தூரில் 2 வேறு தான் இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்க தூர் பெருசாக இருந்துச்சு. ஆனால் மண்ணை எடுத்துகிட்டு நம்ம கொண்டு இங்கே வரையில் நம்மளுக்கு தூர் ரொம்ப சிறுசாக, அதாவது வேர் ரொம்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஒரு 2 வேர் தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே வாங்கி வச்சோம்னா நம்ம தூர் பெருசான செடியில் வாங்கி வைக்கலாம். நம்மளுக்கு முக்கியம் இங்கே கொண்டு வரது வேர் கொஞ்சம் கூட இருக்கணும். அதோட தான் நான் இது ஒன்று ஆன்லைனில் போட்டேன், ஆர்டர் பண்ணேன். இப்போ நம்ம மற்ற செடியெல்லாம் நம்மளுக்கு தலைஞ்சிருச்சு. இந்த முட்டை ஓடு நம்மளுக்கு வேஸ்ட்டு கழிவு தானே, அதே நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க. சிங்கில் ஒரு தடவை முட்டை போட்டு கழுவி ஒரு தட்டில் போட்டிங்கன்னா, அது ஒரு பிளாஸ்டிக்லேயே தட்டிலே போட்டிங்கன்னா அதை விட காஞ்சிரும். அப்புறம் முட்டையோட தூள் பண்ணி வச்சுக்கிறலாம். இதே நீங்கள் செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நான் முக்கியமாக இது சாமந்தி செடிக்காக நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த செடி இந்த புதுசாக வந்துச்சுல, இப்போ வச்சு நம்ம கரெக்டாக 2 வாரம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ தாராளமாக நம்ம முட்டையோடு இதுக்கு கொடுக்கலாம். கொடுத்து லேசாக தண்ணி ஊற்றிடணும். தண்ணி இதுக்கு நான் டெய்லி ஊற்றுறதில்ல, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் ஊற்றுறேன். அதே மாதிரி சாமந்தி செடிக்கும் அதே மாதிரி தான். நம்ம புதுசாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த சாமந்தி செடிக்கு லேசாக இதை முட்டையோட மட்டும் போடுங்க. நான் மேலே நம்ம இருக்கிற செடிக்கு நம்ம அப்படி தான் செஞ்சோம். அதனால தான் நான் இதுக்கும் அதையே ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தான் முத நான் முட்டையோடு போடுறேன் எல்லா செடிக்கும். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளுக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நான் போடுறேன்.
இது தலையாதான்னு தெரியாது. நம்மளோட முயற்சிகள் நம்ம பண்ணணும், அவ்வளோதான். இந்த செடியில் ஃபுல்லாக சூப்பராகவே தலைஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் முட்டை ஓடு போட்டு லேசாக தண்ணியை தண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி இதை வந்து என்ன செய்யணும், கீழே இறக்கிடணும். ஒரு அடி கீழே இறக்கி வைக்கணும், லைட்டாக வெயில் படுற மாதிரி வைக்கணும். இனிமேல் அப்படி ஒரு வாரம் சென்ற பிறகு அப்புறம் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வெயிலில் வச்சிடலாம். நம்ம பைப்பு போட்ட இடத்துல வந்து லெமன் கிராஸு, அப்புறம் மல்லிகைப்பூ செடி, அப்புறம் வந்து கீரை செடி எல்லாமே வச்சுருக்குறாங்க என் வீட்டுக்காரவங்க. ஆனால் கீரை செடி வந்து நல்லா வந்திருக்கு. இனிமேல் நம்ம வந்து ஸ்லோன் பஸ்லேயும் நம்ம இதிலே வச்சு விட்றணும். அப்போ நல்லா நிறையா வந்துச்சுன்னா ஒரு பாட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கீரை வேணுமோ அந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம அழகு செடிலாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கீரை செடியில் வச்சோம்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக கிச்சனு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த வேர் வந்து உள்ளுக்கு போகாத செடியாக பார்த்து நம்ம வச்சுக்கிறோம். கீரை செடியாக இருந்தால் உள்ளுக்குள்ளே போகாது. என் வீட்டுக்காரவங்க 2 மரத்தை வேறு நட்டு வச்சுருக்குறாங்க, அவக்கூட மரத்தை. பப்பாளி செடிலாம் வேறு போகுது, அதெல்லாம் தாராளமாக வைக்கலாம். வேறு போடுற செடியை நம்ம வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இடம் மாற்றினோம் அப்படின்னா இது வேறு நம்மளுக்கு வந்து வராது, வாடி போயிடும். அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன செய்கிறேன்னு தெரியாமல். சரி, பார்க்கலாம். அப்புறம் நம்மளுக்கு சரியான காற்று நேற்று எல்லா தென்னை மட்டை, தேங்காய் எல்லாமே விழுந்து கிடக்குறாங்க. உங்களை எடுத்து வைக்கணும். அப்புறம் நம்ம நாட்டு ரோஜாவை கொஞ்சோண்டு நம்ம கம்போஸ்ட் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்றேன். இப்போ நான் போடுற உரங்கள் வந்து கீரைகளுக்கு வந்து இது மட்டும் தான் நான் போடுறது, வேறு எதுவும் போடுறதில்ல. நல்லாவே வருதுப்பா. ஒரே டப்பாவில் நம்மளுக்கு எல்லாமே அமைஞ்சிருது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கிறோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா. ஹாப்பி கார்டனிங்.